வணக்கம். திருவண்ணாமலையிலே வாழ்ந்த சித்தர்களை பற்றி நாம் பலமுறை பேசியிருக்கிறோம். ஒரு பெரியவர் எங்கிட்ட வந்து கேட்டார், சார், ஏகப்பட்ட சித்தர்களை சொல்கிறீங்க, நாங்கள் எந்த சித்தரை கும்பிடுறது? இந்த நாட்டிலே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சித்தர் இருக்கிறார், நாங்கள் யாரை கும்பிடுறது? 18 சித்தர்கள் பழனியில் இருக்கிறார்கள், நாங்கள் யாரை கும்பிடுறது? எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. இந்த 27 நட்சத்திரங்கள் நமக்கு உலகத்தில் யாராக இருந்தாலும் 27 நட்சத்திரத்துக்கு உள்ளதான் பிறந்திருக்கணும். அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அலங்காரம்னு ஒன்று பாடினார். முருகப்பெருமானுக்கு தமிழால் அலங்காரம் பண்ணினவர் அருணகிரிநாத சுவாமிகள். அந்த கந்தர் அலங்காரம் திருவாசகத்துக்கு சமமாக போற்றப்படுகிறது. முருகப்பெருமானுடைய சிறப்பை விளக்கக்கூடியது அந்த கந்தர் அலங்காரம். அதில் அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு பாட்டு பாடுகிறார். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. அருமையான பாட்டு. கீவா ஜெகநாதன் அவர்கள் கலைமகள் ஆசிரியர், கலைமகளுக்கே ஆசிரியர். அவர் இதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தார். இந்த பாட்டுக்கு நாள் என் செய்யும், நமக்கு எத்தனை நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்குறோம். இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி போகக்கூடாது அப்படிங்கிறோம். யமகண்ட ராவுகாலம் பார்க்குறோம். இதெல்லாம் கவலையே படாதே, முருகப்பெருமான் அருள் இருக்குமானால் எல்லா நாளும் நல்ல நாள். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு சம்பந்த சுவாமி பாடின மாதிரி இவர் பாடுகிறார். நாள் என் செய்யும், நாள் என்ன செய்யும்? வினைதான் என் செய்யும், நல்வினை தீவினை ஒன்று என்னை செய்யாது. என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். இன்னைக்கு சனி பெயர்ச்சி, நாளைக்கு குரு பெயர்ச்சி, பயப்படுறோம் இல்லையா? ஆலயத்தில் போய் அவ்வளவு வழிபாடு பண்ணுறோமே, ஒன்றும் பண்ணாது, கவலைப்படாது. கோள் உனக்கு நல்லதை செய்யும். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். எதுக்கும் பயப்படாதவன் யமனுக்கு பயப்படுவான், மாற்றவே முடியாது. எல்லாம் தாமதமாக வரும், ரயில் தாமதமாக வரும், பஸ் தாமதமாக வரும், பிளேன் தாமதமாக வரும். இந்த எரும மாடு நேரத்துக்கு வந்து நிற்கும். அதனால அவனுக்கு காலன்னு பேர். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் இவ்வளதும் எனக்கு முன்னே தோன்றினால் நாள் வினை கோள் கூற்று எனக்கு ஒன்றும் செய்யாது. எது தோணணும்? குமரேசர் இரு தாளும், இரு தாள்னா 2 திருவடி, சரி. சிலம்பும் 2 சிலம்பு, சதங்கையும் 2 சதங்கை, தண்டையும் 2 தண்டை, 4 2 8 ஆச்சா? குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் 8 ஆச்சா? ஷண்முகமும், ஷண்முகம்னா 6 முகம், 8 6 14. தோளும், அவருக்கு எத்தனை தோள்? முருகனுக்கு 12 தோள், 14 12 26. கடம்பும், கடப்ப மாலை 27. இந்த 27 எனக்கு முன்னே வந்து தோன்றினால் 27 நட்சத்திரத்தில் எதில் பிறந்தாலும் முருகப்பெருமான் அருள் கிடைக்கும். நாள் கோள் ஒன்றும் பண்ணாது. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் இந்த 27 எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன். இவை 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அருள் செய்வதற்காக குறிப்பிடப்பட்டன. கீவாச்சா இதை எழுதுகிறார். கந்தர் அலங்காரத்துக்கு அருமையாக உரை செய்தவர்கள் வாரியார் சுவாமியும் கீவாஜாவும். அது மாதிரி ஒரு பெரியவர் அண்மையிலே ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அது புத்தகம் இல்லை, ஒரு அழைப்பு. அந்த அழைப்பில் 27 நட்சத்திரத்துக்கும் 27 சித்தர்களை வழிபட வேண்டும் அப்படின்னு ஒரு பட்டியல் இருந்தது.
மாரநாடுன்னு ஒரு பகுதி. அது எங்கே இருக்குது தெரியுமோ? திருப்பாச்சேத்திக்கு பக்கத்தில் மாரநாடு. இந்த மாரநாட்டில் ஒரு பெரிய மண்மேடு, கிட்டத்தட்ட 1910-15 ஒட்டிய ஒரு காலகட்டம், ஒரு பெரிய மண்மேடு. அங்கே ஒரு சித்தர் போய் நிற்கிறார். இந்த மண்மேட்டை அப்படியே பார்க்கிறார். முரட்டு மேடு. ஊர்க்காரங்களை எல்லாம் கூப்பிட்டார். கடப்பாறையை வச்சு இவர் தோண்ட ஆரம்பித்தார். எல்லாம் மண்வெட்டி கடப்பாறை கொண்டு வந்தார்கள். அப்படியே தோண்டினார்கள். தோண்டினா மண்ணை ஊற எடுத்தா உள்ளுக்க ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் என்றைக்கு மண் மூடப்பட்டது தெரியாது. அந்த சித்தர் கண்டுபிடிச்சு விட்டார். அந்த கோயிலை ஒழுங்கு பண்ணி இன்னைக்கு மாரநாட்டிலே அந்த கோயில் அருமையான கோயிலாக இருக்கிறது. அந்த கோயிலிலே இந்த கண்டுபிடிச்சார் பாருங்க சித்தர். இவருக்கு பேரு கட்டிகுளம் மாயாண்டி சுவாமிகள்னு பேர். கட்டிகுளம் என்பது திருப்பாச்சேத்தி, மானாமதுரை அந்த பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன ஊர். அந்த கட்டிகுளத்திலே ராமலிங்க சுவாமின்னு ஒரு சித்தர், அவருடைய சிஷ்ய பிள்ளை செல்லப்ப சுவாமின்னு ஒரு சித்தர், அவருடைய சிஷ்ய பிள்ளை இந்த கட்டிகுளம் மாயாண்டி சுவாமிகள். இவரை பற்றி நம்ம பின்னால நிறைய பேச இருக்கிறோம். இப்போதைக்கு செய்திக்காக சொல்லுகிறேன். இந்த கட்டிகுளம் மாயாண்டி சுவாமிகள் அவருடைய ஒரு திருவுருவச் சிலையை அவர் கண்டுபிடித்த மாரநாட்டில் அண்மையில் வைத்தார்கள். அதுக்கு ஒரு அழைப்பு. அந்த அழைப்பில் 27 நட்சத்திரத்துக்கும் 27 சித்தர்களை கும்பிட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. ஏதோ ஒரு புத்தகத்தில் இருந்து எடுத்திருக்கிறார்கள். அதை உலக நன்மைக்காக நாம் இப்பொழுது சொல்ல போகிறோம். ஏன் தெரியுமில்ல, நம்மளால எல்லா சித்தரையும் கும்பிட முடியாது. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒருத்தர்னு சொல்லிவிட்டா அவரையாவது நினைக்கலாம்ல. ஏன்னா நம்ம எல்லாரையும் கும்பிடுறதுங்கிறது நமக்கு ஒரு அளவுக்குத்தான் முடியும், முழுக்க முடியாது. இன்ன சித்தர்னா அவரை இறுக பற்றி கொள்ளலாம். இப்பொழுது 27 நட்சத்திரங்களுக்கு உரிய சித்தர்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சித்தர்களுடைய வரலாறுகள் பின்னாலே விளக்கமாக சொல்லப்படும். இப்போதைக்கு குறிப்பாக தொட்டு காட்டப்படும் அல்லது சுட்டி காட்டப்படும். நமக்கெல்லாம் தெரியும் நட்சத்திரம். முதல் நட்சத்திரம் அசுவினி. சார், நான் அசுவினி நட்சத்திரம், எனக்கு எந்த சித்தர்? கட்டிகுளம் சூட்டுக்கோல் மாயாண்டி சுவாமிகள். நான் இப்போ சொன்னனே, கட்டிகுளம் சூட்டுக்கோல் மாயாண்டி சுவாமிகள். அவர் சமாதி எங்கே இருக்கு? கட்டிகுளத்திலையா இருக்கு? இல்லை, பிறந்த ஊர் கட்டிகுளம். அவருடைய சமாதி எங்கே இருக்கு? மதுரைக்கு பக்கத்தில் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துக்கு அடுத்தாப்புல ஒரு மலை. அந்த மலைக்கு கூடல் தட்டி பரம்புன்னு பேர். ஏன் தெரியுமா? மீனாட்சி அம்மன் கோயில் தெரியாதபடி திருப்பரங்குன்றத்தில் இருந்து பார்க்கிற பொழுது மீனாட்சி அம்மன் கோயில் தெரியாதபடி இந்த மலை மறைச்சிக்கிட்டு நிற்கிறதுனால, ஒரு தட்டி மாதிரி நிற்கிறதுனால கூடல் தட்டி பரம்புன்னு அதுக்கு பேர் வச்சாங்க. திருப்பரங்குன்ற மலைக்கு பக்கத்தில் உள்ள மலை இந்த மலை. இந்த மலையிலே கீழே இந்த பெருமான் சமாதி கொண்டிருக்கிறார். கட்டிகுளம் மாயாண்டி சுவாமிகளுடைய சமாதி திருக்கூடல் மலை. அதுக்கு பேரு திருக்கூடல் மலை. அங்கே இருக்கிறது. அந்த சமாதியிலே பல பெருமக்கள் தினந்தோறும் வந்து வழிபாடு செய்கிறார்கள். அவர் பேசும் தெய்வமாக திகழ்கிறார். அசுவினி நட்சத்திரக்காரர்கள் கட்டிகுளம் சூட்டுக்கோல். அதென்ன சூட்டுக்கோல்? சாமி கையில் ஒரு கோல் வச்சிருப்பாராம். யாராவது வந்து எனக்கு ஞானம் கொடுன்னு கேட்டால் உனக்கு பக்குவம் இருக்கான்னு கேட்பாராம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சூட்டுக்கோலால் தொடுவாராம். பக்குவம் இருந்தால் சூட்டுக்கோல் குளிர்ச்சியாக இருக்குமா, பக்குவம் இல்லாதவனாக இருந்தால் சூட்டுக்கோல் சுடுமா. அந்த ஆள் ஓடி போயிடுவானா. கண்டவனுக்கு ஞானத்தை கொடுக்கப்படாது, கண்டவனுக்கு சித்தியை சொல்லப்படாது. அப்போ அந்த சித்தி தவறாக பயன்படுத்தப்பட்டு விடும். சூட்டுக்கோல் கையில் வச்சிருப்பார். அந்த சூட்டுக்கோல் இன்றைக்கும் இருக்கிறது. சாமி போட்ட பாதரட்சைகள் இன்றைக்கும் இருக்கின்றன. சாமியுடைய சிஷ்யர் இருளப்ப கோனார்னு ஒரு புண்ணியவான், அவர் கட்டிய இடம், அவர் கட்டிய கோயில், அவருடைய வம்சத்தார்கள் இருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டிகுளம் சூட்டுக்கோல் மாயாண்டி சுவாமிகளுடைய சமாதி
திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்தில் திருக்கூடல் மலையில் இருக்கிறது. இது அசுவினி நட்சத்திரம். 2வது நட்சத்திரம் பரணி. செம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. பழனிக்கு முன்னால மதுரையிலிருந்து செம்பட்டிக்கு போகலாம். செம்பட்டியிலிருந்து ஒட்டன்சத்திரம்னு ஒரு ஊருக்கு போகிறோம். செம்பட்டியில இருந்து ஒட்டன்சத்திரம் போகிற பாதையில் வலது பக்கத்தில் ஒரு தெரு போகும், ஒரு ரோடு. கசவனம்பட்டின்னு அதுக்கு பேர். ஊருக்கு பேர் கசவனம்பட்டி. அங்கே ஜோதி நிர்வாண சுவாமின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். இதில் பெரும்பகுதி ஆலயங்கள் நான் போய் கும்பிட்டுருக்கிறேன். ஜோதி நிர்வாண சுவாமி நிர்வாணமாக திரிவார். அந்த ஊர் மக்களுக்கு அவர் பழகி போனவர். இன்னைக்கு அவர் சமாதி கோயில் அங்கே இருக்கிறது. வழிபாடு செய்கிறார்கள். அங்கங்கே புகைப்படங்கள் நிறைய வைத்திருக்கிறார்கள். மலைக்குள்ளே இருப்பார், கோயிலுக்குள்ளே இருப்பார், இல்லை ஒரு வீட்டு வாசப்படியில் அவராக உட்கார்ந்திருப்பார். கசவனம்பட்டி சுவாமிகள் நிர்ஜோதி நிர்வாண சுவாமி, மௌன சுவாமி. பெரும்பகுதி சித்தர்கள் மௌன சித்தர்கள். ஆண்டவனுக்கு பக்கத்தில் போக போக பேச்சு குறைஞ்சிரும். காஞ்சி பரமாச்சாரியார் மோனத்தில் தான் பலகாலம் வாழ்ந்தார். மோனம் என்பது ஞான வரம்பு. செம்பட்டியில இருந்து ஒட்டன்சத்திரம் போகிற பாதையில் கசவனம்பட்டி, அங்கே வாழ்ந்த பெருமான் ஜோதி நிர்வாண மௌன சுவாமிகள். பரணி நட்சத்திரம். 3வது கார்த்திகை நட்சத்திரம். அசுவினி, பரணி, கார்த்திகை. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் சமாதி திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்திலே திருவெள்ளரை என்று ஒரு பாடல் பெற்ற திருத்தலம். ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திருத்தலம். பெருமாள் அவ்வளவு அழகா இருப்பார். திருவெள்ளரை. அதுக்கு பக்கத்திலே சிவப்பிரகாச சுவாமிகள் சமாதி என்று ஒரு சித்தர் சமாதி இருக்கிறது. சாமிக்கு பேரு சிவப்பிரகாச சுவாமிகள். கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரத்தன்னைக்கு அவருக்கு குரு பூஜை வழிபாடுகள் நடக்கின்றன. அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள், இவர் கூடு விட்டு கூடு பாயக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு சித்தர். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் திருச்சியிலே திருவள்ளரைக்கு பக்கத்திலே சிவப்பிரகாச சுவாமிகளை வழிபட வேண்டும். 4வது ரோகிணி நட்சத்திரம். சிங்கம்புணரின்னு ஒரு ஊர் இருக்கு. சிங்கம்புணரியில் வாத்தியார் கோயில்னு கேட்கணும். அந்த வாத்தியாருக்கு பேர் தெரியுமா? முத்து வடுகநாத சுவாமிகள்னு பேர். பெரிய சித்தர். பெருங்கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. இந்த மனுஷனுக்கு மனசில் கவலை வந்த உடனே எப்படி தீர்க்கலாம், எத்தை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்னு நினைக்கிறான். பல சித்தர்கள் சமாதியில் போய் கும்பிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமாதி இது. சிங்கம்புணரி வாத்தியார் கோயில். சித்தர் முத்து வடுகநாத சுவாமி. அமாவாசை அன்னைக்கு காலையில் 11 மணிக்கும் பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கின்றன. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் சமாதி சிங்கம்புணரியில் உள்ளது. 5வது மிருகசீரிஷம். மிருகசீரிஷக்காரர்கள் நாமக்கல்லுக்கு பக்கத்தில் சேந்தமங்கலம்னு ஒரு ஊர். அந்த சேந்தமங்கலத்திலே தத்தாத்திரேய சுவாமிகள் கோயில் இருக்கு. அங்கே ஒரு ஞானி சித்தர் சுயம் பிரகாச சுவாமின்னு பேர். ஊருக்கு போய் விசாரிக்கணும். சுயம் பிரகாச சுவாமிகள். சித்தர்கள் இயல்பாகவே ஜோதி பிரகாசத்தை கொண்டவர்கள். அப்படின்னா என்ன? இந்த உடம்புல தள்ள வேண்டியதும் இருக்கு, கொள்ள வேண்டியதும் இருக்கு. சித்தர்கள் காய சித்தியினாலே இந்த உடம்பை ஆற்றல் வாய்ந்ததாக மாற்றி ஒளிமயமாக ஆக்குவார்கள். அதனால தான் ராமலிங்க சுவாமி கடைசியிலே அருட்பெருஞ்சோதின்னு தொடங்க ஆரம்பித்தார். ஒளிமயமானவர்கள் சித்தர்கள். அவர் அப்படி ஒளிமயமாக வாழ்ந்தவர். மிருகசீரிஷ நட்சத்திரம். சுயம்பிரகாச சுவாமிகள். நாமக்கல் சேந்தமங்கலம். 6வது நட்சத்திரம் திரு ஆதிரை. சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம். சிவப்பாய் இருக்கக்கூடிய நட்சத்திரம். செட்டி நாட்டில் காரைக்குடிக்கு பக்கத்தில் கோட்டையூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கோட்டையூரில் தான் வள்ளல் அழகப்பர் பிறந்தார்.
நிறைய சொத்துக்களை கல்விக்காக எழுதி வைத்துவிட்டு இறக்கும் பொழுது தன் பெயரில் எந்த சொத்தும் இல்லாமல் இறந்து போன ஒரே வள்ளல் அழகப்ப செட்டியார். 1947 இருந்து 57க்குள்ள 10 ஆண்டுகளில் 10 கோடி ரூபாய்க்கு நிறைய கல்வி நிறுவனங்களை உருவாக்கியவர். அவர் பிறந்த ஊர் கோட்டையூர். கோட்டையூரிலே எச்சில் பொறுக்கி சுவாமின்னு சொல்லுவாங்க. நமக்குத்தான் எச்சில் பயமாக இருக்கும், கிட்ட போக மாட்டோம். சன்னியாசிகளுக்கு அது ஒன்று தான். நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த பவளக்கார தெருன்னு சென்னையில் ஒரு தெரு. அந்த பவளக்கார தெருவில் ஒரு சத்திரம். நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால், ஏன் அதை விட கூட அதிகம்தான், 1962 63 அப்போ ஏறத்தாழ 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அங்கே ஒரு சாமி இருந்தார், ஒரு சித்தர். மேலே மாடியில் இருப்பார். நான் அவரை போய் பார்ப்பேன். என்ன செய்வார் தெரியுமா? ஒரு அன்னக்காவடி தூக்குவார். அன்னக்காவடியில் ஒரு பக்கம் சோறு வச்சிருப்பார். ஊரில் போய் சோறு வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் போட்டு அவரும் சாப்பிடுவார். சோறு, குழம்பு, சாம்பார், பாயாசம், மோர் எல்லாம் அதில் தான். நான் கேட்டேன், சாமி அன்னக்காவடியில் முன்னால் ஒன்று இருக்குது, பின்னால் ஒரு சட்டி இருக்கு, அந்த பின்னால் உள்ள சட்டியில் என்ன இருக்குது சாமி? நான் அப்போ எம்காம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பச்சையப்பன் கல்லூரியில். 1962 64 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். சாமி சிரிக்கிறார், பெரிய சித்தர். அதில் என்ன இருக்குது திறந்து காட்டவா? எனக்கு ஒன்றும் சொல்ல தோணலை. திறந்து காட்டுறார். மலம் இருக்கு, காலையில் கழித்த மலம். என்ன சுவாமி, சோறும் மலமும் ஒன்றுதான் என்று எவன் நினைக்கிறானோ அவன்தான் சித்தன். சோறு வேற மலம் வேறேன்னு நினைக்கப்படாது. நம்ம சாமி எச்சில் பொறுக்கி சாமி. எங்கேயாவது எச்சில் கிடக்குமா, எச்சியலை கிடக்குமா, அதை பொறுக்கி சாப்பிடுற சாமி. எத்தனை சாமிகள் அப்படி. நமக்குத்தான் இந்த வித்தியாசமெல்லாம். ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், நல்லது எச்சில். சாமிக்கு அதெல்லாம் கிடையாது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கோட்டையூர் எச்சில் பொறுக்கி சாமி என்ற ஆறுமுக சாமி அவருடைய சந்நிதியில் சமாதியில் வழிபட வேண்டும். 7வது புனர்பூச நட்சத்திரம். ராமன் பிறந்தது புனர்பூசம், பரதன் பிறந்தது பூசம், லக்ஷ்மணன் பிறந்தது ஆயில்யம், சத்துருக்கனன் பிறந்தது மகம். 4 நட்சத்திரமும் அப்படி சிறப்பு. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் குடவாசல்னு ஒரு ஊர் இருக்குது. குடவாசலுக்கு பக்கம் சேங்காலிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த காலத்திலே அனந்தராம தீட்சிதர்னு ஒரு பெரிய பிரவசன கர்த்தா, அருமையாய் பேசக்கூடியவர், வடமொழி நிறைய படித்தவர். அவருடைய ஊர் சேங்காலிபுரம். அங்கே ஒரு சித்தர் சமாதி, ராமானந்த பிரம்மேந்திர யோகி. யோகிகளும் சித்தர்களும் ஒன்று தான். அட்டாங்க யோகம்தான் இருவரும் செய்கிறார்கள். பேரென்ன சொன்னேன்? சேங்காலிபுரம் ராமானந்த பிரம்மேந்திர சுவாமிகள் சமாதி. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 8வது பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்தரை கும்பிட வேண்டும்? திருநெல்வேலிக்கு பக்கத்தில் பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையிலேருந்து கொஞ்ச தூரத்தில் வல்லநாடுன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த வல்ல நாட்டிலே சிதம்பர சுவாமிகள் சமாதின்னு ஒரு சமாதி இருக்குது. இந்த சமாதி எல்லாம் சின்னதாக இருக்குது, பல பேருக்கு தெரியலை, போய் விசாரிக்க வேண்டியிருக்கு. சிதம்பர சுவாமிகள் சமாதி. இந்த சிதம்பர சுவாமியை வள்ளற் பெருமானுடைய மறு அவதாரம் என்று அந்த ஊர் பெருமக்கள் கும்பிடுகிறார்கள். ராமலிங்க வள்ளற் பெருமானுடைய மறு அவதாரம் என்று கும்பிடுகிறார்கள். பூச நட்சத்திரக்காரங்கள் வழிபட வேண்டிய சமாதி கோயில் பாளையங்கோட்டை வல்லநாடு சிதம்பர சுவாமிகள் சமாதி. 8ஆச்சா? 9வது நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சமாதி பொன்னமராவதியிலிருந்து புதுக்கோட்டை போகிற பாதை. குளிபுரைன்னு ஒரு ஊர், பனையப்பட்டின்னு ஒரு ஊர். இதெல்லாம் செட்டிநாட்டு ஊர்கள். குளிபுரையிலிருந்து பனையப்பட்டிக்கு போகிற இடத்துல சாது புல்லான் சுவாமிகள் சமாதின்னு ஒன்று இருக்குது.
அப்பா சித்து சுவாமின்னு சொல்கிறாங்க. அப்பாவாக இருந்து ஒரு தந்தை போல இருந்து சித்து விளையாடல் பண்ணியவர் அப்படிங்கிறாங்க. அப்பா சித்து ஆடிய சுவாமி அந்த ஊர்க்காரங்க அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு பேர் சாது புல்லான் சுவாமின்னு பேர். பொன்னமராவதியில் இருந்து புதுக்கோட்டை போகிற பாதையில் குளிபறை பனையப்பட்டி அதுக்கு அருகிலே உள்ள சமாதி கோயில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உரியது. 10வது நட்சத்திரம் மகம். மக நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்தரை வழிபட வேண்டும்? கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆடுதுறைன்னு ஒரு ஊர் இருக்கு. ஆடுதுறைக்கு பக்கத்தில் கோவிந்தாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. கோவிந்தாபுரத்தில் ஒரு பெரிய பண்டரிநாதன் கோயில் இருக்கு. இப்போ கட்டி இருக்கிறாங்க. பண்டரிபுர கோயில் மாதிரி கட்டி இருக்காங்க. அதுக்கு அடுத்தாப்புல போதேந்திர சுவாமிகள் அதிஷ்டானம். போதேந்திர சுவாமிகள் யாரு? காஞ்சி பரமாச்சாரியாருக்கு முன்னால் காஞ்சி மடத்தை நிர்வாகம் பண்ணின ஒரு சுவாமி. போதேந்திர சுவாமிகள்னு அவருக்கு பேரு. அவருடைய அதிஷ்டானம், அதை வழிபட வேண்டும். அது மக நட்சத்திரக்காரர்களுக்கு உரியது. 27 நட்சத்திரங்களில் 10 நட்சத்திரக்காரர்களுக்கு உரியதை 20 பார்த்திருக்கிறோம். இனி சொற்பொழிவுகளில் மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய சமாதிகளை, சாதுக்களுடைய சமாதிகளை, வழிபடத்தக்க ஆலயங்களை தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம்.